அவர்களுடைய பயணம் என்பது தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்காக தான். அப்ப இந்த 210 தொகுதியில உங்களுடைய இயக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய உறுதியாக 2026 வர முடியும் என்ற நிலைப்பாடு இல்லாத காரணத்தினாலதான் இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தாங்கள் போட்டிருக்கக்கூடிய கணக்கின்படி இவர்கள் எல்லாம் உள்ளே வர வேண்டும் என்பது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கையை சொல்லி அவர்கள் இது வரப்போகுது. சிலரெல்லாம் முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும், வளர விடக்கூடாது. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திரு சக்திவேல், நிறுவனர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிறுவனர். அதை தொடர்ந்து வழக்கறிஞர் என பல முகங்கள் இருந்தாலும் எப்போதும் தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். நம்மிடையே இன்றைய அரசியல் களம் 2026 குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கார். அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார், ஒரு பக்கம் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இபிஎஸ் அவர்களுக்கு, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் இபிஎஸ் அவர்களுக்கு மக்கள் பிரச்சனையை பார்க்க எங்க நேரம் இருக்கு, அவரோட கட்சிக்குள்ளேயே தான் ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் பொதுச் செயலராக இருக்காரா இல்லையாங்கிறதே தான் அவர் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதை தான் அவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தேர்தல் நேரத்துல சகஜம் தான், இதை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சிகளினுடைய சிந்தனையை திசை திருப்ப பார்க்கிறது. அதான் இதுல இது பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது எதிர்கட்சிகளுடைய இதை திசை திருப்புவதுதான். எதிர்கட்சிகள் என்பது இன்றைக்கு ஒரு நிலையான போக்கிலே இல்லை என்பதை காட்டுவதற்காகவும், தாங்கள் என்பதோ தங்களுடைய கட்சிக்குள்ள உட்கட்சிக்குள்ள எந்த விதமான போராட்டமோ அல்லது உள்கட்சி சண்டையோ இல்லாத ஒன்று இருப்பது போல காட்டுவதற்கும், தாங்கள் தெளிவாக இருப்பது போலவும் காட்டிக்கொள்வதற்காக இதை கூறியிருக்கிறாரே தவிர உண்மையிலேயே அவர்களுக்கு தெரியும் இல்லை, இதை தான் சொல்ல முடியும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஆட்சி. இந்த ஆட்சியில மிகப்பெரிய அளவு மக்கள் வரவேற்பு இருக்கிறது, எங்களால் உறுதியாக 2026 வர முடியும் என்ற நிலைப்பாடு இல்லாத காரணத்தினாலதான் இன்றைக்கு அவர்கள் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம சேற்றை வாரி பூசக்கூடிய முறையில திரு எடப்பாடி பழனிசாமி மீது கூறியிருப்பதை கூட நம்ம பார்க்க முடிகிறது. திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நம்ம கூறியது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொதுச் செயலாளர் என்பதில் அவர் உறுதியாக ஒரு நிலையாக அந்த இடத்தை பிடித்து விட்டார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த இடத்தை இன்றைக்கு சிதைத்து பார்க்க கூட யாராலும் முடியாது, கட்சிக்குள்ளையும் முடியாது, வெளியில இருக்கவங்களாலும் முடியாது. பல நீதிமன்றங்கள் அதை உறுதி செய்து விட்டது. எனவே அந்த சிக்கல் அவருக்கு கிடையாது. ஆனால் சில பேர் எழுப்பக்கூடிய கருத்துக்கள் ஜனநாயக முறைப்படியான, செங்கோட்டையன் கூறியதை கூட ஒரு ஜனநாயக முறைப்படியாக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில பார்க்கக்கூடிய கருத்துக்களை கூட சிதைத்து ஏதோ எதிர்கட்சிகள் ஒரு நிலையற்ற தன்மையில் இருப்பது போல காட்டி தாங்கள் வலுவான சக்தியாக இருப்பது போல காட்டுவதற்கு திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு இருக்கிறதை தவிர இது உண்மையிலே அவர்கள் உள்ள கிடக்க என்பது வேறு. தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றி யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக மற்றவர்களை ஒரு மோசமான முறையில சித்தரிக்கிறார். ஒரு பக்கம் 2026 தேர்தல் களம் நெருங்கிட்டு இருக்கு. 4 ஆண்டுகளாக அமைதியாக இருந்துவிட்டு இப்போதுதான் ஆட்சிக்கு வந்தது போல மக்கள் திட்டங்களை அரசு இயந்திரங்கள் மூலம் தமிழக அரசு முடுக்கி விடப்பட்டிருப்பதை நம்ம பாக்குறோம். தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்ட திட்டங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா மகளிர் உதவி தொகையாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான திட்டங்களை ஒரு பக்கம் அரசு அதிகாரிகளின் துணையுடன் முடக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. மற்றொரு புறம் பாஜக அங்கங்க மாநாடு போட்டு தன்னுடைய இருப்பை காட்டி கொண்டு இருக்க. சீமான் ஒரு பக்கம் டிராவல் பண்றாரு, பீப்புளை போய் பாக்குறது, கூட்டங்கள் போடுவது, பேசுவது என்று. இந்த பயண திட்டங்கள் என்பவை தங்களுடைய கட்சியினரை தேர்தலுக்காக தயார்படுத்துவதனுடைய ஒரு நிலைப்பாடு. எப்பொழுதுமே தேர்தலில் தங்களுடைய கட்சியை சாராதவர்கள், பொதுவான மக்கள் வாக்களிப்பதை ஈர்க்கக்கூடியது ஒரு புறம், அது தேர்தல் நேரத்தில் தான் நடைபெறக்கூடிய ஒன்று. தேர்தலுக்கு முன்பு நாம் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறோம், எதையும் சந்திக்கக்கூடிய வல்லாண்மை நமக்கு இருக்கிறது என்று தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும்,
தொண்டர்களை ஒரு தேர்தலுக்காக தயார்படுத்துவதற்காகவும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய இந்த பயணங்கள், மக்கள் சந்திப்பு பயணங்கள் மூலமாக மக்கள் மாறி விடுவார்கள் என்றால் மாறிவிட மாட்டார்கள். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதை பேச போகிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இவர்கள்லாம் எதை பேசுவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மிகப்பெரிய அளவுல ஒரு மூளைச்சலவை செய்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 85 விழுக்காட்டுக்கு மேல படித்தவர்கள் இருக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அதெல்லாம் எடுபடாது. எனவே அவர்களுக்கும் தெரியும் தங்களால் தங்களுடைய பயணம் என்பது தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்காகத்தான், தங்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்காகத்தான். அது இல்லாம ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தின் போதும் வந்து அவர்கள் வந்து இந்த தொண்டர்களை சந்திப்பதற்கு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, இன்னும் ஒருபடி மேல போய் பார்க்க வேண்டும் என்றால் இப்ப மிகப்பெரிய அளவு அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தேர்தலுக்கான கடைசி நேரங்கள்ல இந்த பண பட்டுவாடா என்பது செய்வது என்பது மிகப்பெரிய அளவில் தடுக்கப்பட்டுவிடும் என்ற சிந்தனை இருக்கிறது. எனவே இத்தகைய பயணங்கள் மூலமாக இப்பொழுதே பணத்தை அங்கங்கே பதுக்கி வைப்பதற்கான முயற்சிகளிலும் இந்த பணத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. எனவே இத்தகைய பயணம் என்பது தங்களுடைய கட்சியினுடைய இருப்பை நிலைநாட்டுவதற்கும் தங்களுடைய கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கும் பணத்தேவை உட்பட எல்லாவற்றையும் ஏற்பாடு இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்துல இந்த பயணத்துல செய்வதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். உறுதியாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கையை சொல்லி அவர்கள் வந்து எது வரப்போகுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொழுதுபோக்காக செய்யக்கூடிய ஒரு அரசியல் பயணமாக தான் இது பார்க்க முடிகிறது. ஏன்னா அவருடைய இந்த 2 மாத கால நீங்க திட்டத்தை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அவருக்கு திட்டம் வருது. சனி ஞாயிறு மட்டும்தான் அவருடைய அந்த அரசியல் பயண திட்டத்தை வைத்திருக்கிறார். எனவே ஓய்வு நேர அரசியல் பயணம் போலதான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிதான் மக்களும் பார்ப்பார்கள். அது வந்து ஒரு முழுமையான அரசியல்வாதி. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டீங்கன்னா அவரு வாரத்தை முழு 7 நாட்களும் பயணம் மேற்கொள்றாரு. அந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட வாரத்துல எல்லா நாளும் போறாங்க. இவரை வந்து அது முழுமையா வந்து போறதுக்கு இல்லை என்பது இது வந்து வெளிப்படுத்துகிறார், மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு முழுமையான அரசியல் அது கிடையாது, நான் வந்து பொழுதுபோக்காக அரசியல் செய்யக்கூடியவர் என்பதை தான் அவர் காட்டுகிறது. இவர் முழுமையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் முழுமையான ஒரு பயணத்தை தொடங்கி இருப்பார். இத்தகைய அவருடைய பயண திட்டங்கள் கூட அவரால் வந்து தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் சென்று அடைய முடியுமா, செல்ல முடியுமா என்பது சந்தேகத்துக்குரிய மட்டும்தான். எனக்கு இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையுமாங்கிறது, அவரோட பயணமே வெற்றி அடையுமாங்கிறது சந்தேகமா இருக்குது. தமிழகத்தையும் அவர் வந்து இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக சென்றடைய முடியுமா என்பது வாய்ப்புகள் என்பதற்கு மிக குறைவுதான். சார், ஒரு பக்கம் வெற்றி கூட்டணின்னு சொல்றப்படுற திமுக மக்களை சந்திக்கிறது அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவரா என்டிஏ கூட்டணியில இருக்கும் எடப்பாடி போறாரு. இன்னொரு பக்கம் தாவேகா தனி ஆவர்த்தனம் பண்றாங்க. யார் வேணா எப்படி வேணா இருங்கப்பா, நான் எப்பவுமே சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற ரீதியில நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்து தொடர்ந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பவாவது அவர் கூட்டணிக்கு கூடயாவது போவாரா, இல்லைன்னா அவர் வந்து அவர் கட்சியை பற்றி யோசிக்க வேண்டிய நிலை வரும்? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்ன இருக்கா சார்? திரு சீமானை பொறுத்தவரை அவர் வந்து கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். கூட்டணி என்பது தங்களுடைய கட்சியை அடகு வைப்பது, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. தன்னுடைய கட்சியினுடைய எதிர்கால திட்டங்களை வந்து அடகு வைப்பதுதான் எந்த கூட்டணியா இருந்தாலும். அது சீமானுக்கு மட்டும் இல்லை. நீங்க தாங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியலை தர முடியும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கூட்டணி சேரும்போது, அந்த கூட்டணியில சேரும்போது அவர்களுடைய திட்டங்கள், கொள்கைகள், அவர்களுக்கான எதிரான கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துதான் நீங்க வந்து அவர்களோட சேர்க்கிறீங்க. இப்ப 234 தொகுதியில வந்து அவங்க வந்து 30 தொகுதி கொடுத்தீங்கன்னா 30 40 தொகுதி, அந்த 40 தொகுதியில நிற்க முடியும். 210 தொகுதியில நீங்க இருக்க மாட்டீங்க. அப்ப இந்த 210 தொகுதியில உங்களுடைய இயக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களை கொண்டு சென்றடைய முடியாது. எனவே உங்களுக்கு அந்த கூட்டணி சேர்ந்ததுல வேணுமா ஒரு 10-20 இடங்கள் வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போடலாம். அது பெருசு. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 20-30 இடங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் உங்களுடைய அடிப்படை திட்டமாக இருக்கக்கூடிய மாற்று அரசியலை தருவது என்பது மக்களிடத்துல எடுபடாது. அதுக்கு பிறகு
இது ஒரு நிலைப்பாடு இருக்கணும். நான் மாற்று அரசியலுக்கான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாருமே வந்து கூட்டணியில சேர முடியாது. இல்லைன்னா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் இப்ப வந்து ஒரு 10 இடம் 20 இடம் வந்தா போறோம், ஆட்சியில் அதை வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது கூட்டணியில வந்தா போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் கூட்டணியில செல்ல முடியும். எனவே இந்த அடிப்படையை வைத்து பார்க்கும்போது திரு சீமானுடைய நிலைப்பாடு வரவேற்கக்கூடிய நிலைப்பாடு, அவரை பொறுத்தவரை அப்படிதான் பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போதாது என்று அவர்கள் கருதுகிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்கிறார் நினைக்கிறார், அவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளக் கூடாதுன்னு நினைக்கிறார். இதுதான் இப்ப வந்து இப்பொழுது அதனுடைய விளைவாகத்தான் இப்ப பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் தங்களுடைய கைவசம் வைத்திருந்தாலும் கூட, கூட்டணியிலே சேர்த்து இருந்தாலும் கூட, அவர்களுக்கு இந்த கூட்டணியில தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கியத்துவம் அளித்திருந்தாலும் கூட, அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தாங்கள் போட்டிருக்கக்கூடிய கணக்கின்படி இவர்கள் எல்லாம் உள்ளே வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். அப்ப அவர்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில பேரை வைத்து இந்த காய்களை நகர்த்துகிறார்கள். இந்த காய்களை நகர்த்தும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அது தனக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு முயற்சியாக அவர் பார்க்கிறார். இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த முயற்சியாக பார்க்கும்போது சிலதெல்லாம் வந்து முளையிலேயே கிள்ளி விட வேண்டும், வளர விடக்கூடாது. அப்படிதான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த முயற்சி என்பது அவர் எடுப்பது போல தெரியவே கிடையாது. ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக ஒரு பெரிய கொள்கை அடிப்படையிலோ திட்டங்கள் அடிப்படையிலோ செயல்பாடுகளோ தலைமையோ இதுக்காக இருந்தது கிடையாது. அவர் செங்கோட்டையன் திரு சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், தொடர்ந்து ஒரு அமைச்சராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவராக அவர் சில நேரங்களில் செயல்பட்டவர்களை தனக்கான ஒரு இடத்தை அரசியலில் அவர் பிடித்து வைத்திருந்தது கிடையாது. அந்த இடத்தை வைத்துக்கொண்டு இல்ல தனக்கான ஒரு தலைமை பண்பை உருவாக்கி கொண்டவரும் கிடையாது, தனக்கான தொண்டர்படையை உருவாக்கி கொண்டவரும் கிடையாது. எனவே அவர் திடீரென இத்தகைய ஒரு கருத்தை வெளிப்படையாக வெளியிடுவது என்பது அது வந்து ஒரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமைக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகிறார் என்று அவர் நினைத்து முளையிலேயே கிள்ளிவிட்டிருக்கிறார் என்பதுதான் பார்க்கணும். எனவே இது 10,000 பேர் வந்து திரு செங்கோட்டையனை பார்க்க போனாலும் சரி, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இத்தகைய முயற்சிகள் வந்து ஒரு இயக்கத்தை வந்து தொடர்ந்து தவிடுபடியாக்க சிதைக்க வேண்டும் என்று எண்ணும் போது சில பேர் திட்டமிட்டு செயல்படுவார்கள். அந்த வகையில தான் பார்க்க முடியுமே தவிர இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரான போக்குகளை திரு எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து காப்பாற்றி வருகிறார் என்றுதான் நம்ம பார்க்க முடியும். மே 1 அப்படின்னாலே இந்த சிலையை வந்து யாருமே மறக்க மாட்டோம். உழைப்பாளர் தினம், உழைப்பாளர் சிலை. அந்த இடத்துல நம்ம தமிழகத்தையே தூய்மை செய்யும், குறிப்பாக சென்னையை தூய்மை செய்யும் துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தை தொடர்ந்து வந்து நீங்க போராடுவது என்பது மக்களுக்கான உரிமை, ஜனநாயகத்திற்கான உரிமை. தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் போது எதிர்கட்சி தலைவராக இருந்து அதை முன்னின்று நடத்துவதும், அதே ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் போராட்டங்களுக்கு அனுமதியே தராமல் மக்களினுடைய குரல்வழி என்பதை தாண்டி ஜனநாயகத்தின் குரல்வழியை நெறிப்பதுமே திமுகவின் கடமையாக செய்கிறது அப்படிங்கிற உங்க கருத்தை மனமும் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.